அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ எல்லாம் கடலை வறுக்கணும், அப்பளம் வறுக்கணும், வத்தலை வறுக்கணும்னா பார்த்திங்கன்னா எண்ணெய், மணல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் இல்லாமல் அம்மா எப்படி ஒரு எளிமையான பொருளை வச்சு வறுக்கலாம், இல்லை வறுத்து எடுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அம்மா சமையல் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. இதில் வறுக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள போகிற பொருள் தூள் உப்பு தாங்க. வீட்டில் இருக்கிற கல் உப்பை வறுத்து கூட தூள் உப்பாக எடுத்துக்கலாம். பச்சை கடலை, அடுத்தது அப்பளம், வீட்டில் அப்பளம், கூழ் வடவம் போடுறோம்ல, வத்தல், கொண்டக்கடலை, இதுதான் எடுத்து நம்ம வறுக்க போகிறோம். எண்ணெய் சட்டியை வச்சு அதில் தூள் உப்பை ஒரு கிண்ணம் போடுங்க. ஒரு கிண்ணம் போட்டு தூள் உப்பு இல்லைன்னா கல் உப்பை மிக்சியில் போட்டு நுணுக்கி கூட போடலாம். உப்பு கொஞ்சம் சூடு ஏறணும், நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. உப்பு கொஞ்சம் சூடு ஏறின பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா சூடு ஏறினதே தெரியும் உங்களுக்கு. கலரு பிசுப்பு இல்லாமல் உப்பு நல்லாயிருக்கும். இது உப்பு போட்டு நம்ம கடலையை வறுக்க போகிறோம். இப்போது கடலையை வறுக்கிறதுக்கு வெளியில் போய் யூஸ் பண்ணுற பொருள் என்னன்னா வெறும் ஆற்று மணல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆற்று மணல் என்ன சுத்தம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம உப்பு போட்டு வறுக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு சத்து நல்லது. அந்த உப்பில் இருக்க டேஸ்ட்டு இறங்குறதுனால, அயோடின் சத்து இறங்குறதுனால அந்த உப்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது பிள்ளைங்களுக்கு. இதில் வறுத்துட்டு லேசாக வறுத்த உடனேயே நல்லா இப்படி வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதான். இதில் அரிச்சு அள்ளிட்டு இதை நுணுக்கி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வறுத்துருக்கும். பச்சை கடலையை வாங்கி வறுத்த கடலையை விட அடுத்தது அப்பளம் வறுக்க போகிறோம். அப்பளமெல்லாம் வெளியில் நம்ம எண்ணெய் போட்டு பொரிக்கிறோம்ல, பாமாயில் வாங்குகிறோம். இல்லைன்னா இந்த எண்ணெய் பாமாயில் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. 1 லிட்ரு எண்ணெய் 250 ரூபா விற்கிது. அதனால் நம்ம வெறும் ஒரு தடவை யூஸ் பண்ணதை மறுபடியும் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது, வறுத்த எண்ணெயை. ஆனால் இந்த உப்பை நீங்கள் வறுத்துட்டு எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த அப்பளத்தை பாருங்கள், அப்பளம் சுட்ட அப்பளம்னு சொல்லிட்டு முன்னாடியெல்லாம் அடுப்பு இருக்கும், அடுப்பில் போட்டு சுட்டு சாப்பிடுவோம். ஆனால் இப்போ அது மாதிரிலாம் அடுப்பு யார் வீட்லேயும் கிடையாது. அதே மாதிரி சுட்ட அப்பளம் அடுப்பில் சுட்ட மாதிரியே இந்த சூடு ஏறின கல்லுப்பில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா அப்படியே பொறுன்னு நல்லா இருக்கும் அந்த அப்பளம். கொலஸ்ட்ரால் இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த உப்பு. எண்ணெயே யூஸ் பண்ணாமையே அப்பளத்தை சுட்டு எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போது அப்பளம் எடுத்தாச்சு. அப்பளத்தை அடுத்தது கூழ் வடவம், வத்தல் வீட்டில் போடுறோம்ல, நம்ம வீட்டில் போடுற வத்தலை சின்ன சாயந்தர நேரத்தில் பிள்ளைங்க கேட்டாங்கன்னா சாயந்தரத்தில் கூட நம்ம வறுத்து கொடுப்போம். அது மாதிரியெல்லாம் வறுக்கணுன்னா டக்குன்னு எண்ணெய் வேணும், எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. இப்போ அப்பளத்தை பாருங்கள், அப்பளத்தை புட்டால் எப்படி மொறுன்னு வருது பாருங்கள். வீட்டில் நெருப்பில் சுட்ட அப்பளம் மாதிரியே அப்படியே மொறுன்னு இருக்கும். அடுத்தது கூழ் வடவம், வத்தல் சொல்லுவாங்களா, கடையில கூட விற்கிது. இப்போ வீட்டில் எல்லாருமே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வத்தலை எண்ணெயை போட்டு பொரித்து எடுக்கணும். சில நேரம் பொரியும், சில இது பொரியாமல் அப்படியே கல்லுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வத்தலையை இப்போ போட்டு நம்ம பொரித்து எடுக்கிறோம் பாருங்கள். அந்த எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இந்த உப்பு நல்லா வறுத்த உப்பில், சூடு ஏறின உப்பில் மேலே உப்பை தூவி விட்டுட்டு அப்படியே வறுத்து எடுத்தோம்னா அப்படியே மொறுன்னு நல்லா இதாகிடும். இந்த உப்பு எடுத்து வச்சுட்டு எத்தனை தடவை வேணால் பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் வத்தல் வறுத்து எடுத்தாச்சு. இந்த வத்தல் அந்த உப்பு சத்து கொஞ்சம் ஏறினதுனால பிள்ளைங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சாதாரணமாக இப்போ எண்ணெயில் வறுத்ததை விட எண்ணெய் பிசுப்புன்னு இருந்தால் நல்லா இருக்காது. இது வெறும் உப்புலேயே போட்டு எடுத்ததுனால நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ புட்டு பார்த்தா நல்லா மொறுன்னு இருக்கும். பொரி அப்படியே பொரிசாக பொரிது பாருங்கள், எப்படி வருது பாருங்கள். அடுத்தது நம்ம கொண்டக்கல்லையை வீட்டில் வச்சு நம்ம வெளியில் போய் உப்புக்கல்லைன்னு ஒன்று வாங்குகிறோம். அது எந்த மணலில் போட்டு வறுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ சாதாரண நம்ம வீட்டில் இருக்க கொண்டக்கல்லையை சாயந்தர நேரத்தில் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த சூடு ஏறின அந்த உப்புலையே போட்டு நல்லா வறுத்து எடுங்க. உப்புக்கல்லை நம்ம கடையில் எப்படி வாங்குகிறோமோ அதே டேஸ்ட்டுக்கு நல்லா பொறுன்னு நல்லா இருக்கும். அப்படியே உப்புக்கல்லை போட்டு வறுக்கும் போதே அது டக்குன்னு வெடிப்பு விட்ட பிறகு அதை உடனே எடுத்துட வேண்டியது தான். கல்லுப்பு அது உப்புலையும் போட்டதுனால உப்புக்கல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்புக்கல்லை சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் ஐட்டமே இல்லாமல், எண்ணெயே இல்லாமல் வெறும் உப்புலையே நம்ம வறுத்துருக்கோம் பாருங்கள். எல்லாமே ஆயிலே கிடையாது, இதில் எதுவுமே கொலஸ்ட்ராலே கிடையாது. எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லது உடம்புக்கு. வீட்லேயும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இந்த வறுத்த உப்பை வீணாக்காமல் ஆறின பிறகு ஒரு டப்பாவில் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் வறுத்த எண்ணெயை ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு 2வது தடவை யூஸ் பண்ணக்கூடாது. அது